இந்த திரைப்படத்தை இயக்கி அதிலே நடித்து பங்கேற்ற படைப்பாளிகள், கலைஞர்கள் அனைவரையும் நான் உளமாற வாழ்த்துகிறேன். நம்முடைய நண்பர் மாறன் அவர்களை பற்றி நான் ஒரு சில வார்த்தைகளை சொல்ல வேண்டும். நான் 2006 அந்த நேரத்தில் தமிழகத்திலே சட்டமன்ற தேர்தல் நடக்கிறது. அப்பொழுது லோக் பரித்ரான் என்கின்ற அந்த இயக்கத்தை சார்ந்த இளைஞர்கள், குறிப்பாக கணினி துறையிலே பணியாற்றக்கூடிய இளைஞர்கள், இந்த சமூகத்தை, இந்த நாட்டை உணவார நேசிக்கக்கூடிய இளைஞர்கள், நாம் நம்பியிருக்கக்கூடிய தலைவர்களெல்லாம் இந்த சமூகத்தினுடைய மேம்பாட்டிற்கு, தேசத்தினுடைய மேம்பாட்டிற்கு பாடுபடுவார்கள் என்று எண்ணி நாம் இவர்களுக்கு ஆதரவு தருகின்றோம். ஆனால் இவர்கள் தங்களை பலப்படுத்திக் கொள்வதிலேதான் இவர்கள் கவனம் செலுத்துகிறாரே ஒழிய இந்த சமூகத்தை அவர்கள், சமூகத்தினுடைய மேம்பாட்டில் அவர்கள் அக்கறை காட்டுவதில்லை என்று ஊழலுக்கு எதிராக கோபம் கொண்டெழுந்த இளைஞர்கள் அன்றைக்கு 2006 தமிழக சட்டமன்ற தேர்தலிலே அவர்கள் அந்த தேர்தலிலே வேட்பாளர்களாக நிற்கிறார்கள். அந்த வேட்பாளர்களிலே ஒருவர் சேப்பாக்கம் தொகுதியிலே போட்டியிட்ட நம்முடைய இளம் திருமாறன் அவர்கள். ஒரு ஓராண்டுக்கு முன்னால் இவர் என்னை சந்தித்தார். அப்பொழுது அவர் கேட்டார், ஐயா, நீங்கள் அரசியலுக்கு வருவதாக இருந்தால் உங்களுக்கு பணிக்காலம் ஒரு 7-8 ஆண்டுகள் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி நீங்கள் பணிக்கு வந்தால் இந்த 7-8 ஆண்டு காலம் பணி போகும், சம்பளம் இருக்காது. உங்களுடைய வங்கிக் கணக்கை ஏற்கனவே நீங்கள் காண்பித்து விட்டீர்கள், அதிகமாக உங்களிடத்தில் இல்லை என்று எனக்கு தெரியும். நீங்கள் இந்த 7-8 ஆண்டுகள் எவ்வளவு இழப்பீர்களோ அது 60 லட்சம், 80 லட்சம், 1 கோடி மாத சம்பளமாக நான் ஒரு 8 ஆண்டுகள் பணியாற்றிய, ஒரு 9 ஆண்டுகள் நான் பணியாற்றக்கூடிய காலம் எவ்வளவு இழப்பீர்களோ அவ்வளவை நான் தருகிறேன், நீங்கள் அரசியலுக்கு வருகிறீர்கள். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவரை நான் அறிவேன். இந்த சமூகத்தின் மீது அளப்பரிய அக்கறை கொண்டவர் மாறன். ஊழலுக்கு எதிரான கனலை உள்ளடக்கி கொண்டவர். ஆனால் நான் கேட்டேன், அப்பொழுது நான் சொன்னேன், எனக்கு அரசியலிலே அவ்வளவு ஆர்வம் இல்லை. எனவே சமூகத்தை நாம் தூய்மைப்படுத்துகின்ற வேலையை செய்யலாம் என்று நான் அப்பொழுது சொன்னேன். அதிகமாக சிறு வயதிலிருந்தே தெரியவில்லை, அதிகமாக நான் படம் பார்ப்பது இல்லை. இது யதார்த்தத்துக்கு புறம்பாக இருக்கிறது என்று நான் எண்ணினோனோ என்னத்தை அதிகமாக நான் படம் பார்ப்பதில்லை. ஆனால் இன்றைக்கு அற்புதமாக படம் எடுக்கக்கூடிய கலைஞர்கள் நிரம்பி இருக்கக்கூடிய மேடை இது. அவருடைய அழகி படம் பார்த்து நான் பிரமித்து போனேன். மண்ணினுடைய வாசனையை இதைவிட வெளிப்படுத்துகின்ற ஒரு படம் இல்லை என்கின்ற அளவிற்கு அற்புதமாக எடுத்திருந்தார். இன்றைக்கு அப்படிப்பட்ட கலைஞர்களெல்லாம் இன்றைக்கு நம்மோடு இருக்கிறார்கள். இன்றைக்கு நம்முடைய இயக்குனர் செல்வமணி அவர்கள் கூட அரசியல் விழிப்புணர்வை உருவாக்கக்கூடிய படங்களை எடுத்து வருகிறார். இதையெல்லாம் ஆதரிக்க வேண்டியது நம்முடைய தமிழ் சமூகத்தினுடைய கடமை. அந்த வகையில் நான் இன்றைக்கு நம்முடைய மாறன் அவர்களுடைய இந்த முயற்சி, இது ஏதோ அவருக்கான தனிப்பட்ட முயற்சியாக நான் கருதவில்லை, மாறாக இந்த தமிழ் சமூகத்திற்கான ஒரு முயற்சி. எனவே இவருடைய முயற்சியை வெற்றி பெற நம்முடைய இளைஞர்களெல்லாம் இந்த படத்தை கொண்டு செல்வதற்கு அவர்கள் தயாராக இருக்க வேண்டும். அந்த வகையில் மாறனுடைய இந்த முயற்சியும் நம்முடைய படைப்பாளிகளினுடைய இந்த அற்புதமான ஒரு முயற்சியும் வெற்றி பெற உளமாற வாழ்த்தி விடைபெறுகிறேன். வணக்கம். அப்படியே கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து கத்தி எடுத்து குத்தி கொல்லணும்னு ஆசையா இருக்குடா.